20 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டிருந்தால் விஜயகாந்தும், 15 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டிருந்தால் அர்ஜுனும் நடித்திருக்க தோதான தேசப்பற்று படம் 3ஆம் உலகப் போர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக விஜயகாந்தும் அர்ஜுனும் போராடும் தேசப்பற்று படங்கள் அவுட்டேட் ஆகிவிட்ட நிலையில் வளர்ந்து வரும் நடிகரான சுனில்குமாரை வைத்து சீனாவுக்கு எதிராக 3ஆம் உலகப் போரை தொடுத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் சுகன் கார்த்திக். 2025இல் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற கற்பனைதான் படத்தின் கதை. கிராபிக்ஸ் மிரட்டலில் படத்தின் துவக்க காட்சிகளில் நிமிர்ந்து உட்கார வைக்கின்றன. பேப்பரில் வடித்த கதையை திரையில் மிகச் சரியாக கையாண்டிருந்தால் பேய் பிசாசு பின்னால் போய்க் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா சயின்ஸ் பின்னால் போக தொடங்கியிருக்கும். ஏறக்குறைய ரோஜா படத்தின் கதைதான். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதிலாக சீன ராணுவம். இந்திய ராணுவத்தில் மேஜராக பணியாற்றும் சரவணன் என்கிற சுனில்குமார் சீன ராணுவத்தின் கையில் சிக்கிக் கொள்கின்றார். மேஜர் சரவணனை பாதாள சிறையில் அடைத்து வைத்து இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்று மர்மமாக காணாமல் போன சீன ராணுவ வீரர்களை பற்றிய தகவலை கேட்டு சித்திரவதை செய்கின்றார் சீன ராணுவ அதிகாரி வில்சன். தகவலை சொல்ல மறுக்கும் சரவணனை கற்பனைக்கு எட்டாத வழியில் இல்லாமல் சித்திரவதை செய்கின்றனர். அதிலிருந்து மேஜர் சரவணன் தப்பித்தாரா இல்லையா என்பதுதான் 3ஆம் உலகப் போர் படத்தின் மீதி கதை.